அத்தனை பயங்கரமான ஒரு சக்தி இந்த பொறாமை. கோபம், உக்கிரம் இரண்டையும் தாண்டி நிற்பது பொறாமை. ஆதியாகமம் 26:14 பெலிஸ்தர்கள் ஈசாக்கின் மீது கோபம் கொண்டார்கள். 30:1 ராகேல் தன் சகோதரின் மீது பொறாமை கொண்டாள். 37:11 யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். சங்கீதம் 106:16 மோசேயின் மீது கூட இருந்தவர்கள் பொறாமை கொண்டார்கள். அப்போஸ்தலர் 7:9 அதே காரியத்தை நாம் பார்க்கிறோம். கோத்திர பிதாக்கள் கொண்ட பொறாமை. 13:45 அப்போஸ்தலர் மீது எழுந்த பொறாமை. 1 கொரிந்தியர் 3:3 கொரிந்து சபையில் விசுவாசிகள் மத்தியில் இருந்த பொறாமை. மத்தேயு 27:17 பிலாத்து சொன்னான், பொறாமையினால் கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று. பொறாமை, எங்கும் பொறாமை. உலக வாழ்விலும் என் அன்புக்குரியவர்களே, இந்த பகை வரும் பொழுது நாம் தடுமாறுகிறோம், நாம் தவிக்கிறோம். அடிக்கடி நான் என் அருளுரையில் கூறுகிற ஒரு உண்மை சம்பவம் உண்டு. கொரிய நாட்டின் மிக சிறந்த அழகியாக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். கோடிக்கணக்கான ரூபாய்கள் பரிசாக அவளுக்கு வழங்கப்பட்டன. ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவள் மறைந்து போனாள். மாதங்கள் கடந்தன. ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அவளை கண்டுபிடித்தார்கள். ஆனால் அவளை பார்த்தவுடன் போலீசாரும் சரி, கூட சென்றவர்களும் சரி, கண் கலங்கினார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய தலையிலிருந்து உடல் முழுவதும் தீயினால் உண்டான காயங்கள். வாலிபன் ஒருவன் அவளுக்கு வந்த புகழை கண்டு பொறாமை கொண்டான். இந்த புகழை அழிப்பேன் என்றான். நய வஞ்சக வார்த்தைகளை அவளோடு பேசி அமெரிக்காவுக்கு கடத்தி கொண்டு வந்தான். ஹோட்டல் அறையில் அவளை அடைத்தான். தன் கையில் சிகரெட்டை எடுப்பான், அதை பற்ற வைப்பான். அவளுடைய கைகள் கால்களை கட்டி வாயை கட்டிவிட்டு உடல் முழுவதும் சுடுவான். சுட்டு 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 அந்த காயங்களினால் அவருடைய அழகு முகம் அகோர முகமாக மாறி வேதனையான சூழ்நிலைக்குள் அவளை கொண்டு வந்தது. அது வரைக்கும் அவளை வேதனைப்படுத்தினான். அவளை பார்த்த யாரும் சொல்ல மாட்டார்கள், இவள்தான் கொரிய நாட்டின் அழகி என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்று. பொறாமை. அவனிடம் கேட்டார்கள் போலீசார், ஏனப்பா அந்த தீமையான காரியத்தை செய்தார்? அவளுக்கு அந்த அழகு போட்டியில் வெற்றி வந்த பொழுது வந்த புகழ் எனக்குள் இந்த பொறாமையை உண்டு பண்ணியது. அதை அழிக்க வேண்டும் என்று நினைத்தேன், அழித்தேன் என்று சந்தோஷமாய் கூறினான். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பள்ளியில் நீங்கள் வெற்றி பெறும் பொழுது, என் அன்பு பிள்ளைகளே, போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறும் பொழுது நிச்சயமாகவே பொறாமை மற்றொரு பக்கம் வரும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள்.